Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th standard 7.1ல இருக்க first sum. The radius and the height of the cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find the radius and height. இப்போ நம்ம இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து ரேடியஸ் 5 ஹைட் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அந்த அப்ராக்சிமேட் வேல்யூவில் இருந்து ஹோல் வேல்யூலேருந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சிலிண்டர் ஷேப்டு. நெக்ஸ்ட் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டுக்கு அப்படியே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன, 5500 அப்படின்னு நம்ம எழுதணும்னு அர்த்தம். முதல்ல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் ஃபார்முலா என்னது, 2πRh. ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருவாங்க. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 அப்படின்னா என்ன நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5xன்னு எழுதணும். ஏன், இது 5 கிடையாது, ரேடியஸ் வந்து டேரெக்டாக 5 கிடையாது, இது அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூன்றதுனால நம்ம என்ன எழுதிக்கணும், அன்னோன் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். அதனால தான் இதை 5x அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஏன்னா ஹைட்டும் என்னது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. CSA is equal to 2πRh. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்னது 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x இல்லையா. அடுத்து ஹைட்டு 7x which is equal to என்னது 5500. ஸோ நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுறது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ம் இந்த 7ம் மட்டும் தான் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2வையும் 5ஐயும் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. என்னது 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10 இன்ட்டு 22 இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ட்டு 10 என்னது 22, ஜஸ்ட் ஒரு 0. அதாவது இதையும் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதை எழுதிடணும். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூவை 550 எழுதிடணும். இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 550/22 which is equal to x ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இந்த 22 என்னவாயிருக்கு, கீழே டிவைடுக்கு மாறி இருக்கு. ஸோ 11 டேபிளில் க்ராஸ் பண்ணோன்னா இது 2 டைம்ஸ், இது என்னது 5 டைம்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் 1 டைம், இது 25 டைம்ஸ். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு எழுதலாம். ஓகேவா. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது இப்போது 22 அப்படின்னு சொல்லி 25 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னது 5 தெரியும் இல்லையா உங்களுக்கு. ரூட்டோட வேல்யூ எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ரூட்டும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 இன்ட்டு 5 தான் 25. அப்போ 2 டைம்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக 1 டைம் எழுதுறோம். அதனால தான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்மளுக்கே கிடைக்குது. இப்போ இந்த 5 வந்து என்னது ரேடியஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ரேடியஸ் ஈக்குவல் டு என்னது 5x. 5x மீன்ஸ் 5 இன்ட்டு இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 இன்ட்டு 5 என்னது 25. நெக்ஸ்ட்டு ஹைட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு எக்ஸ். 7 இன்ட்டு எக்ஸ் என்னது 7 இன்ட்டு 5 என்னது 7 5s are 35. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட் அயன் சிலிண்டர் ஹேஸ் அ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1848 அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 to 6 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1848 வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து 5 6 ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இது 2 க்ளூ கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 2 க்ளூ வச்சு தான் இப்போ நம்ம அந்த சம்மே ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5/6 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னா 1848 வந்து கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க
1848 அதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னவா 1848 கவர் ஆகுதான். ஸோ இதை இப்படி எடுத்து சம் செய்ய முடியாது இல்லையா, நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன ஃபார்முலா என்னது 2πr of h plus r is equal to என்னது 1848. ஸோ அந்த ஃபார்முலா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 2πr h ப்ளஸ் 2πr ஸ்கொயர். ஏன் ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கேன், இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது, ஸோ இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1848. நெக்ஸ்ட் வந்து 2πrh அப்படின்னா என்ன அர்த்தம், 2πrh அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. நம்மளுக்கு தெரியும் இல்லையா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 5/6 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அந்த எங்கெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கோ அதை மறுபடியும் இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ 5/6 ஆஃப் 1848 plus 2πr squared which is equal to 1848. ஓகேவா 1848. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ 6 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 6 டேபிளில் 18 வந்து 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து 4 வந்து போகாது, அதனால் 0. அப்புறம் 48ன்னு எடுத்திங்கன்னா அது வந்து 8 டைம்ஸ் வந்து போகும். ஸோ 5 × 308 இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது பார்ப்போமா. ஸோ 308 × 5. ஸோ 8 5 ஆர் எவ்வளோ 40. 2 டிஜிட்டை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஏன்னா இங்கே 0 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 5 ஆர் எவ்வளோ 15. ஸோ இதோட கால்குலேஷன் எவ்வளோ 1540 plus 2πr squared which is equal to